போஸ்ட் சிஸ்டத்தில் கஸ்டமரை மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டெக்ட்ஸ்ங்கிற டெப்புக்குள்ளே இருக்கிற கஸ்டமர் அப்படிங்கிற டெப்பை வந்துக்கிட்டு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணினோம்னா கஸ்டமர் பேஜ் வந்துக்கிட்டு விசிபிள் ஆகும். இந்த பேஜில் புது கஸ்டமர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம்டா நியூ பட்டனை வந்துக்கிட்டு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் அதுக்குரிய மொடால் வந்துக்கிட்டு ஓப்பன் ஆகும். இதில் கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணுவோம். அவருக்குரிய ப்ரிஃபிக்ஸ், அவருக்குரிய ஃபர்ஸ்ட் நேம், அடுத்தது அவருக்குரிய லாஸ்ட் நேம், அவரோட இமெயில் அட்ரஸ், அதே நேரம் அவரோட மொபைல் ஃபோன் நம்பர். அடுத்தது கஸ்டமரை க்ரியேட் பண்ணுற டைமில் அந்த கஸ்டமருக்குன்னு சொல்லி ஏதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்று இருக்கும்னு சொன்னால் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டையும் இந்த ஃபீல்டில் ஆட் பண்ணுவோம். அடுத்தது அந்த கஸ்டமர் எந்த சிட்டியிலேருந்து வராரோ அந்த சிட்டியையும் இந்த ட்ராப் டவுனில் வந்துட்டு செலக்ட் பண்ணுவோம். அடுத்தது கிரெடிட் லிமிட்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ அந்த கஸ்டமருக்கு எந்த லிமிட்டுக்கு கிரெடிட் சேல் பண்ண இயலும் அப்படிங்கிறத இந்த கிரெடிட் லிமிட் ஃபீல்டில் ஆட் பண்ணுவோம். இப்போ இதில் ஒரு 5000 என்று சொல்லி கொடுத்தோம்னா இந்த கஸ்டமருக்கு மேக்ஸிமம் 5000க்கு தான் கிரெடிட் சேல் பண்ண இயலும். அதுக்கு கூட அவரால் கிரெடிட் சேல் பண்ண இயலாம். அடுத்தது அவரோட அட்ரஸ் இருந்தால் அந்த அட்ரஸை கொடுத்துட்டு சேவை கிளிக் பண்ணோம்னா கஸ்டமர் வந்துட்டு ஆட் ஆகின கஸ்டமரை இந்த லிஸ்ட்டில் என்ன செய்யலும்னா வியூ பண்ணிக்க இயலும். வியூ பண்ணுற இந்த லிஸ்ட்டில் நிறைய கொலம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆட் பண்ண எல்லா கொலம்ஸோட சேர்த்து அடிஷ்னலாக டோட்டல் சேல் டியூ அண்ட் டோட்டல் ரிட்டர்ன் டியூ இப்படின்னு சொல்ல 2 கொலம் இருக்கு. டோட்டல் சேல் டியூ கொலமில் ஒரு கஸ்டமர் நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்டும் டோட்டல் ரிட்டர்ன் டியூவில் எது சரி சேல் ரிட்டர்ன் ஆகி இருந்தால் கஸ்டமர்கிட்ட இருந்து அதுக்கு நாம் அந்த கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டும் விசிபிள் ஆகும். அதே நேரம் க்ரியேட் பண்ண ஒரு கஸ்டமரை எடிட்ங்கிறத கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கையும் மேலும் டிலீட்டை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கையும் மேலும்.